வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறி தண்டோரா அடித்து அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அச்சத்தில் உள்ளனர். தங்களின் அச்சத்தை போக்க உடனடியாக சிறுத்தையை பிடிக்குமாறும் வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். காட்பாடி வட்டம் வள்ளிமலை அருகாமையில் இருக்கக்கூடிய மகிமண்டலம் வனப்பகுதி அருகாமையில் திகுவப்பள்ளி என்ற கிராமம் உள்ளன. இந்த கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகாரை தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே இந்த பகுதிக்கு அதிகாரிகள் அந்த சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா என்று ஆய்வும் நடத்தியிருக்கின்றனர். அதன் பிறகு பார்த்தோம்னால் 2 நாட்கள் ஆகியும் இது குறித்து, அதாவது சிறுத்தை வந்திருப்பது குறித்து இதுவரை தங்களுக்கு எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். மேலும் இன்று வருவாய்த்துறை சார்பில் தண்டோராவும் அந்த கிராமத்தில் போடப்பட்டிருக்கின்றன. சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தண்டோராவும் போடப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். தற்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடன் இருக்கின்றனர். அவர்களும் கேட்போம். வணக்கம்மா, உங்க கிராமத்தில் சிறுத்தை இருக்குதுன்ற ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. நீங்க சிறுத்தை இருக்குதுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கீங்க? அது என்னென்ன தகவல்? ஃபாரஸ்டர் நாங்க இன்ஃபார்ம் பண்ண முந்தானேத்து பார்த்துட்டு போனாங்க. அது டெஸ்ட்டுக்கெல்லாம் கண்ணுக்குட்டி தான் அது சாப்பிட்டு இருக்குது. அதை இது டெஸ்ட்டுக்காக எடுத்துன்னு போனாங்க. எடுத்துன்னு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சிறுத்தை தான் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பாதுகாப்புமே கொடுக்கவே இல்லை. நாங்கள் குழந்தையெல்லாம் வச்சுன்னு இருக்கோம். எங்களுக்கு ஒரு 15 வீடு தான் இருக்குது. அது எங்களை திடீர்னு அட்டாக் பண்ணா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு எங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கவே இல்லை ஃபாரஸ்ட் எந்த இதுவுமே. நேற்று ஒரு கேமரா வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை எந்த ஒரு விலங்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி பிடிச்சிருக்கலாம். அவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை. அப்போ நாங்கள் எப்படி ஒரு தைரியமா இருக்கிறது? குழந்தைங்கலாம் வச்சுன்னு இருக்கிறோம். மக்கள் எல்லாம் உள்ளவே இருங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் உள்ளே இருக்கிறோம், ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கோம். அதுக்கான மேய்ச்சலுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ நேரம் நாங்கள் உள்ளவே இருக்க முடியும்? நாங்கள் எங்களோட தேவைக்காக வெளியே வந்துதானே ஆகணும். அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே அதிகாரிங்க எடுக்கவே மாட்டேன்றாங்களே. கவர்மெண்ட் தான் எங்களுடைய பாதுகாப்பு கருதி எதனா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா. அதே போன்று மற்றொரு நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போ உங்க கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கீங்க. இது தொடர்பாக வனத்துறை கிட்ட ஏற்கனவே நீங்க தகவல் சொல்லியிருக்கீங்களா? வனத்துறை பார்த்துருக்காங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார்? வனத்துறை அதாவது 19/6/2025 அன்று இரவு சிறுத்தை மாடு அடித்து சாப்பிட்ருக்கு. பாதி உடல் இருந்தது. மகிமண்டலம் சார்ந்த திகுவப்பள்ளி கிராமத்தில் மகிமண்டல விஓ மூலியமாக தண்டோரா போட்டு சொன்னாங்க. அதாவது சிறுத்தை நடமாட்டமாக இருக்குது, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. பாதுகாப்பாக இருந்தாலும் ஆடு மாடு இருக்குது. அது எப்படி நம்ம மேய்ச்சல் இல்லாமல் இருக்க முடியும்? ஃபாரஸ்ட் அதிகாரிக்கு கேமரா வச்சுருந்தாக்கா அது என்ன உயிரினம், சிறுத்தையா புலியா இல்லை என்னன்றது நம்ம பார்த்துருக்கலாம். அது எதுவுமே அவங்க செய்யலை. இப்போ இங்கே இருக்கிற ஒரு நைட்டு நாங்கள் போக்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த 2 நைட்டும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. எந்த நடவடிக்கை இருக்கலாம். அதனால் வேண்டுகோளாக வச்சுருக்கேன். இது நடவடிக்கை இருக்குன்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரத்தில் முக்கியமாக எடுத்துக்கொண்டு இந்த கிராமத்திற்கு எங்களுக்கான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் வனத்துறை அதிகாரிகள் இந்த வனப்பகுதி அருகாமல் இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடியது சிறுத்தையா இல்லை வேறு ஏதேனும் உயிரினமா என்று கண்காணித்து தங்களுக்கான முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என இப்பகுதி கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர்.